Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் பார்ட் 2 பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 58ல இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள் 1 to make special shade of purple. Purple color paint செய்யணும். அதுக்கு paint must be mixed in the ratio red, blue, white. என்ன ரேஷியோனா 2:3:5. இங்க வந்து மோர் தேன் 2 டேர்ம்ஸ் இருக்கு இந்த ரேஷியோஸ்ல. ஸோ 2:3:5ங்கிற ரேஷியோல ரெட், ப்ளூ, ஒயிட் கலரை நம்ம மிக்ஸ் பண்ணா நமக்கு பர்பிள் கலர் கிடைக்கும். இஃப் யாஸ்மின் ஹேஸ் 10 liters of white, இப்போ ஒயிட் வந்து 10 liters இருக்கா. how many liters of red and blue paint? ரெட் எவ்வளோ அண்ட் ப்ளூ பெயிண்ட் எவ்வளோ அவங்க மிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் she had to get same shade of purple. அதே shade of purple வரணும்னா அப்போ எவ்வளோ ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே நம்ம ப்ரொபோஷனாலிட்டி வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ புக்ல எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். இந்த ரேஷியோ 2:3:5. ஒயிட் பெயிண்ட்ல வந்து 5 பார்ட்ஸ் இருக்கு, ரெட் பெயிண்ட்ல 2 பார்ட்ஸ் அண்ட் ப்ளூ பெயிண்ட்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பார்ட்ஸ் தான் நம்ம 5 லிட்டர்ஸ் 10 லிட்டர்ஸ்னு சொல்றோம் எடுத்துக்கிறோம். ஏன்னா அவங்க 10 லிட்டர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 பார்ட்ஸ் வந்து 10 லிட்டர் எடுத்தோம்னா அப்போ இதுல இருந்து 1 பார்ட் என்னவா இருக்கும்? 1 பார்ட் எத்தனை லிட்டரா இருக்கும் கண்டுபிடிக்கணும்னா 10/5 பண்ணணும். ஸோ அதிகமா கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பார்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்பவுமே டிவைட் பண்ணுவோம். இப்போ 10/5 பண்ணா 2 வருதா. ஸோ ஒரு பார்ட்ல வந்து 2 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பார்ட்ல 2 லிட்டர்ஸ் இருந்தா இப்போ ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு எத்தனை பார்ட்ஸ்? 2 பார்ட்ஸ். இப்போ ரெட் பெயிண்ட்க்கு 2 பார்ட்ஸ்னா ஒரு பார்ட்ல 2 லிட்டர்ஸ் இருக்கு. அப்போ 2 × 2 4 லிட்டர்ஸ் ஆகும். அண்ட் ப்ளூ பெயிண்ட்டுக்கு எத்தனை பார்ட்ஸ்? 3 பார்ட்ஸ் இருக்கு. 3 பார்ட்ஸ்ல ஒரு பார்ட்ல 2 லிட்டர்ஸ் இருக்கு. அப்போ 3 × 2 பண்ணா 6 லிட்டர்ஸ் ஆகும். ஸோ ஒயிட் கலர் 10 லிட்டர்ஸ், ரெட் கலர் 4 லிட்டர்ஸ் அண்ட் ப்ளூ கலர் 6 லிட்டர்ஸ் யூஸ் பண்றோம். இதுதான் ஆன்சர். ஸோ இது எப்படி புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இல்லைனாலுமே நம்ம ப்ரொபோஷனாலிட்டி எப்படி யூஸ் பண்ணுவோம்? 2:3:5 ப்ரொபோஷனல் டு x y:10. இப்ப ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோஷனல்னா எப்படி சொல்லுவோம்? சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன ஃபேக்டரால சேஞ்ச் ஆகுது? 5 × 2 பண்ணா 10 வருமா? அப்போ மற்ற ஃபேக்டர்ஸ் மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அதே ஃபேக்டரால நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ 3 × 2 பண்ணா y கிடைக்கும், which is 3 2s are 6 liters and 2 2s are 4. அப்போ ரெட் கலர் வந்து 4 லிட்டர்ஸ். இந்த மாதிரி சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகுது. அந்த ஃபேக்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா இந்த 5 and 10 வச்சு நம்ம மற்றதுக்கும் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனாலும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது புக்ல கொடுத்தது அந்த மெத்தடே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் திஸ் பர்பிள் பெயிண்ட்? டோட்டல் வால்யூம் கேட்குறாங்க. அப்போ எத்தனை லிட்டர்? முதல்ல 10 லிட்டர், அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து 4 லிட்டர், ப்ளூ வந்து 6 லிட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10 + 4 + 6 20 லிட்டர்ஸ் வருது. ஸோ 20 லிட்டர்ஸ் ஆஃப் பர்பிள் பெயிண்ட் நமக்கு கிடைக்கும். Example 2, cement concrete is a mixture of cement, sand and gravel and is widely used in construction. Concreteல வந்து 3 இருக்கும், cement, sand and gravel. அது வந்து ஒரு ரேஷியோல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. The ratio of the components in the mixture varies depending on how strong the structure needs to be. அது எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்றோமோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். கரெக்டான ரேஷியோல மிக்ஸ் பண்ணாதான் அந்த கான்கிரீட் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பில்டிங்கே. For structures that need greater strength like pillars, beams and roofs, the ratio is 1:1.5:3. இப்போ pillars, beams, roofsக்குலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ அதுக்கு வந்து என்ன ரேஷியோஸ்ல மிக்ஸ் பண்ணோம்னா 1:1:5:3. இது என்ன ரேஷியோஸ்னா cement to sand to gravel ratio. And this ratio is for pillars, roofs அதுக்கெல்லாம். And the construction is also reinforced with steel rods. Using the ratio, if we have 3 bags of cement, how many bags of concrete mixture can we make? 3 bags of cement இருக்கு. அப்போ இங்க வந்து 3 bags இருக்கு. அப்போ மற்ற மிக்சர்லாம் எத்தனை குவான்டிட்டி நமக்கு தேவை அப்படிதான் கேட்குறாங்க. அப்போ how many bags of concrete mixture can we make? இப்போ இங்க வந்து sand, gravel அதெல்லாம் என்னன்னு நமக்கு சொல்லல. அந்த இதெல்லாமே போட்ட பிறகு நமக்கு எத்தனை bags of concrete mixture வரும். ஸோ இந்த ரேஷியோ வந்து 1 bag வச்சோம்னா அப்ப நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் வந்து 3 போட்டோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் கான்கிரீட் வரும் நமக்கு? கான்கிரீட்
அப்போ சேம் ஃபேக்டரால சேஞ்ச் ஆகணுமா, இங்க வந்து 1 3 ஆகணும்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பை 3 பண்ணுவோம். இப்போ இந்த வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பை 3 பண்ணணும். 1.5 into 3 and 3 into 3 வந்து இங்க 9 வரும். 1.5 into 3 னா 4.5 வரும். இந்த வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிச்சா, 3 bags of cement bags, இது வந்து 4.5 quantity and இது வந்து 9 quantity. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 3 plus 4.5 plus 9 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16.5 bags of concrete. So இதுதான் ஆன்சர். So first அவங்க கொடுத்த ratios வந்து 1 bag of cement க்கு 1.5 bags of sand and 3 bags of gravel. And இப்போ 3 bags of cement அவங்க யூஸ் பண்றாங்கன்னா இது மத்ததெல்லாம் கொடுக்கல, பட் நம்ம இங்க 1 into 3 பண்ணா இங்க 3 bags வரும். அப்போ அதே சேம் ஃபேக்டரால மத்ததும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால into 3 பண்ணி மத்ததோட குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம், how many bags நமக்கு தேவை அப்படின்னு. இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆஃப் கான்கிரீட் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ் 6.5 bags of concrete. 3.4 dividing a whole in a given ratio. இப்போ டோட்டலா நமக்கு 12 இருக்கு, அதை நம்ம 2:1 ரேஷியோல பிரிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இந்த ரேஷியோஸ்ல இந்த 12 பிரிக்கணும் அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டிஸ் நமக்கு வரும், அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்திருக்கோம். ஸோ நம்ம சேனல்ல ப்ரொபோஷனல் ரீசனிங் 1ஓட பிளேலிஸ்ட் இருக்கு, ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. இதை பத்திலாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 12 வந்து 2:1 நம்ம பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோஸை நம்ம ஆட் பண்ணுவோம். 2 + 1 = 3. இப்போ வந்து இந்த வேல்யூவை நம்ம இந்த டோட்டல் குவான்டிட்டி 12 இந்த வேல்யூவால நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது, 12/3 4. அண்ட் இந்த டிவைட் பண்ண ஆன்சர் 4 இங்க கொடுத்திருக்க ரேஷியோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா 2:1ங்கிறது 3 பார்ட்ஸ் இருக்கு. அந்த 3 பார்ட்ஸ்ல இந்த 12 நம்ம எப்படி டிவைட் பண்ண போறோம், இந்த 12 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா ஒரு பார்ட்ல நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 1 பார்ட்ல 4 இருக்கு, இதுக்கு அதான் மீனிங். ஸோ 1 பார்ட்ல 4 இருக்கு, அப்போ 2 பார்ட்ஸ்ல எத்தனை இருக்கும், 2 into அந்த 4 பண்ணணும். அண்ட் 1 பார்ட்ல 1 into 4 பண்ணணும். 4 2s are 8 and 1 into 4 வந்து 4. இப்போ இந்த 12 2:1 ரேஷியோல பிரிக்கணும்னா அப்போ என்ன குவான்டிட்டியில வருது, 8 and 4 வருது. இது வந்து நம்ம 2 டேர்ம்ஸ் உள்ள அந்த ரேஷியோஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ நம்ம மோர் தேன் 2 டேர்ம்ஸ் பார்த்தோம். 1:2, 1.5:3. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் குவான்டிட்டியை எப்படி இந்த ரேஷியோல நம்ம பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் 3ல சொல்லியிருக்காங்க. ஃபார் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் 110 units of concrete are needed. அங்க யூனிட்ஸ் ஆஃப் 110 units of concrete எவ்வளோ கான்கிரீட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 110 units தான் நம்ம இந்த ரேஷியோல பிரிக்க போறோம். வித் சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிரேவல் எவ்வளோ ரேஷியோல வரணும்னு கொடுத்துட்டாங்க. அது குவான்டிட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 110 units of concrete. How many units of cement, sand and gravel are needed if these are to be mixed in the ratio 1:1.5:3? இப்போ நம்ம பார்க்கலாமா எப்படின்னா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1.5 + 3 ஆட் பண்ணா 4 + 5 5.5 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இந்த டோட்டல் குவான்டிட்டி 110 5.5ஆல நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 1 பார்ட்ல எத்தனை குவான்டிட்டி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதை டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 20 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்ட்ஸ்லயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 1 into 20 20, 1.5 into 20 30 and 3 into 20 = 60. So 20 units of cement, 30 units of sand and 60 units of gravels நம்ம யூஸ் பண்ணணும் for getting 110 units of concrete bag when divided in this ratio. இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, 8:4ன்னு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ MS/N ரேஷியோனா எப்படி நம்ம பிரிக்கிறதுன்னு இந்த 2 டேர்ம்ஸ்ல நம்ம பார்த்தோம். M into டோட்டல் குவான்டிட்டியை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோன்னா x divided by m plus n. m plus nங்கிறது இந்த 2 ரேஷியோஸை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அண்ட் இன்னொரு குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா n into x by m plus n. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் ப்ரீவியஸ் சாப்டரோட பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் இந்த குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ரம் த ரேஷியோஸ் அண்ட் டோட்டல் குவான்டிட்டி.
ஸோ அதே மாதிரி இங்க 3 குவான்டிட்டிஸ் இருக்கா, 3 குவான்டிட்டிஸ் இல்ல மோர் தேன் இருந்தாலும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா x இன்டூ எக்ஸ்ங்கிறது டோட்டல் குவான்டிட்டி அண்ட் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஷியோ. இங்க வந்து a is to b is to c ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிவைடட் பை a பிளஸ் b பிளஸ் c. எத்தனை ரேஷியோஸ் இருக்கோ இது நம்ம போயிட்டே இருக்கோம் டிஇஎஃப்னு. ஸோ எத்தனை இருந்தாலுமே அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அண்ட் எத்தனாவது ஃபர்ஸ்ட் ரேஷியோ வேணும்னா a. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி நமக்கு தரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேணும்னா அதே டோட்டல் குவான்டிட்டி இன்டூ நெக்ஸ்ட் குவான்டிட்டியோட ரேஷியோ b டிவைடட் பை இந்த எல்லா ரேஷியோஸும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இங்க சி மாறும், நெக்ஸ்ட் டி மாறும். ஸோ இங்க மேல இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் மாறும். எந்த ரேஷியோக்கு நம்ம தேவையோ அந்த ரேஷியோட வேல்யூ நம்ம இங்க கொடுத்துக்கணும். மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறோம். Example 4, you get a particular shade of purple paint by mixing red, blue and white paint in the ratio 2:3:5. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 2:3:5ல இந்த ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணா நமக்கு பர்பிள் பெயிண்ட் வரும்னு ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ நீட் 50 ml ஆஃப் பர்பிள் பெயிண்ட், இப்போ டோட்டல் பர்பிள் பெயிண்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி வந்து 50 ml வேணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரேஷியோல நம்ம பிரிச்சா நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ml ஆஃப் ரெட் பெயிண்ட், ப்ளூ பெயிண்ட் அண்ட் ஒயிட் பெயிண்ட் தேவை. ஸோ அதுதான் கொஸ்டின். இப்போ ரெட் பெயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் குவான்டிட்டி இன்டூ ரெட் பெயிண்டோட ரேஷியோ என்ன 2 டிவைடட் பை இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது 2 + 3 + 5 10. ஓ டிவைடட் பை 10. ஓ கேன்சல் பண்ணா 5 × 2 10. ஸோ 10 ml ஆஃப் ரெட் பெயிண்ட். அண்ட் ஃபார் ப்ளூ பெயிண்டோட இது டோட்டல் குவான்டிட்டி 50 இன்டூ ப்ளூ பெயிண்டோட ரேஷியோ 3 டிவைடட் பை அந்த ரேஷியோஸ்லாம் ஆட் பண்ணா வர நம்பர் 10. கேன்சல் பண்ணா 5 3s are 15. So 15 ml of blue paint and white paint எவ்வளோ 50 into white paint ஓட ratio 5 parts divided by total 10 parts. கேன்சல் பண்ணா 5 5s are 25. இப்போ டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க 25 plus 10 35 35 plus 15 50 ml வந்துருச்சு. So 50 ml of purple paint நமக்கு கிடைச்சிருச்சு. When we mix 10 ml of red paint, 15 ml of blue paint and 25 ml of white paint. Example 5, construct a triangle with angles in the ratio 1:3:5. இந்த குவான்டிட்டியே கிடைக்கலையே, அப்போ ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோ ஒரு ட்ரையாங்கிள்ல 180 டிகிரின்னு. அப்போ அந்த 180 டிகிரி தான் டோட்டல் குவான்டிட்டி. இந்த 180 டிகிரியை நம்ம 3ஆ பிரிக்கணும். ஸோ தட் எந்த ரேஷியோல பிரிக்கணும்னா அந்த ஆங்கிள்ஸ் 1:3:5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் 1 + 3 + 5 9. ஸோ 9 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ 3 ஆங்கிள் நம்ம ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் குவான்டிட்டி 180, அதுல 1 பார்ட் டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் வந்து 9 பார்ட்ஸ். கேன்சல் பண்ணா 20. அப்போ 20 டிகிரி தான் ஆங்கிள் ஏ. இப்போ ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும்னா அதே தான் 180 டோட்டல். இங்க வந்து 3 பார்ட்ஸ் அண்ட் டோட்டல் பார்ட்ஸ் வந்து 9. இங்கேயும் அதே மாதிரி பண்ணா 20 × 3 60. ஸோ ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி அண்ட் ஆங்கிள் சி வந்து 180 இன்டூ இங்க ஆங்கிள் சியோட பார்ட்ஸ் வந்து 5 பார்ட்ஸ் அண்ட் டோட்டல் வந்து 9. அதே மாதிரி 20 வரும். இப்போ 20 × 5 வந்து 100 டிகிரி. ஸோ 3 ஆங்கிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 20 டிகிரி 60 டிகிரி அண்ட் 100 டிகிரி. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரும். இது 100 டிகிரி, இது 20 டிகிரி, இது 60 டிகிரின்னு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60ல இருக்க ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.